சம்பளம் கொடுத்தாங்க. டெய்லி இல்ல, மாதத்துக்கு 1000 ரூபாய். தமிழ்நாட்டு நிதி நிலையை தூக்கி நிறுத்தது இந்த டாஸ்மார்க்னு சொல்றாங்க. ஆனா ஊழியர்களுக்கு இவ்வளவு கம்மி சேலரி. போக்குவரத்து துறை நஷ்டத்துல இயங்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அவர்களுக்கு உங்களை விட அதிகமான சேலரி தான் வாங்கிட்டு இருக்காங்க. மின்சாரத்துறை எடுத்து பார்த்தாலும் சரி நஷ்டத்துல தான் போகுதுன்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுடைய ஊதியம் இதோட அதிகமா தான் இருக்கு. ஆனா லாபத்துல இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம் உங்களுக்கு இந்த சேலரி இவ்வளவு கம்மியா இருக்கும். எப்படி நீங்க அதை சகிச்சுட்டு இருக்கீங்க? வாடிக்கையாளர்கள் அவங்க எங்களோட ஏழ்மை நிலையை பொறுத்துதான் அவங்களா வாட்டிலுக்கு 10 ரூபா 5 ரூபா கொடுக்குறாங்க. இதை பிடிங்கி திங்கிறதுக்கு நிறைய ஆசாமிகள் இருக்கத்தான் செய்யறாங்க. பாத்தீங்கன்னா பள்ளியில மாணவர்களை திருப்பி கொண்டு சேர்க்கறதுக்கு எந்த ஒரு திட்டமும் இல்லை. ஆனா ஒரு மதுபான கடைக்கு வாடிக்கையாளர் திரும்ப வர்றதுக்காக அதே கடைக்கு தான் திரும்ப வரோம்னு சொல்லி ஒரு திட்டத்தை வச்சிருக்காங்க. நம்ம உள்ளாடைக்குள்ளேயே பாட்டில் வச்சிருக்கோம். அக்கௌண்ட்ல வரும் ஒன்னொன்னா எடுத்து வைப்பான். அப்ப நம்ம இதே கையாதான் காசை எண்ணி கொடுக்கணும். புதிய பொருள் அவன் கேட்கிற பொருளை நம்ம அதுல இருந்து எடுத்து கொடுக்கணும். இளமையும் போச்சு, உழைப்பும் போச்சு. ஒரு அரசு உத்தரவாதம் இல்லாத ஒரு சரக்கை குடிச்சு ஏதாவது ஒரு நடக்கக்கூடாது, நடந்து போயிடுச்சுன்னா நீங்க தான் பொறுப்பு, நம்ம தான் பொறுப்பாங்க. அதிகாரிகள் என்னன்னா நான் சரக்கு அனுப்புறேயா அப்படின்னு நம்ம பேசுறோம்னா இப்போ நல்லா பேசுறாங்க. இப்போ போராட வேணும்னு சொல்லிட்டு அவங்க நம்ம உரிமைகளை மீட்க வேணும்னு சொல்லிட்டு போராடுறான்னு அவங்க கடைக்கு ஒரு 10 ரைடை போடுவாங்க.